ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். துதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபை உள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மகிமை உள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீடிய பொறுமை உள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நித்தம் உம்மை நடத்துகிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த கால நேரத்தில் உள்ளத்தினாலத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நடத்தி வந்திருக்கிற கிருபையை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபைகள் புதியதாக இருக்கிற தயவுகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் அந்த நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஓமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தாய் தன்னுடைய பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறவேன் சொன்னதான தேவன், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் சொன்னதான தேவன். அந்த கால நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அந்த இரத்தத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, அந்த இரத்தத்தை மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டதான் அந்த இரத்தத்தை, எங்களுக்காக வாரினால் பிற்கப்பட்டதான் அந்த இரத்தத்தை, எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையில் சிந்தப்பட்டதான் அந்த இரத்தத்தை உள்ளத்தினாலத்தில் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ நீ நல்லவர் ஆண்டவரே. பூமிக்கு வானம் உயரம் போல உடைய கிருபைகள் பெரியதாக இருக்கிறது ஆண்டவரே. ஓ இந்த கால நேரத்தை அந்த கிருபைகள் நினைத்து நாங்கள் நன்றியோடுமே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்ததான கிருபை, எங்களை போஷித்ததான கிருபை, எங்களை உடுத்தி வைத்ததான கிருபை, எங்களுக்கு தயவு பாராட்டினதான கிருபை, உம்முடைய கிருபையை உள்ளத்தினால நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஓமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஓமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று வாக்கு பண்ணினதான தேவன், இந்த மாதம் முழுவதுமாக எங்களோடு இருந்து எங்கள் நடத்தி வந்ததான தயவுகளுக்காக, இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக உள்ளத்தினாலத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர். ஓமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இந்த கால நேரத்தில் உயர்த்தப்படுவீராக. வானிலும் பூமியிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை இந்த கால நேரத்தில் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீ அப்பா, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஓம் ரத்தம் வாழ்க, எங்களுக்காக அடிக்கப்பட்டதான ரத்தம் வாழ்க, எங்களுக்காக பிற்கப்பட்டதான ரத்தம் வாழ்க, எங்களுக்காக சிலுவையிலிருந்து சிந்தப்பட்டதான அந்த ரத்தத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருமனப்படுத்துகிற ரத்தம், ஒப்புரவாக செய்கிற ரத்தம், விடுதலை தருகிற ரத்தம். ஓ இந்த கால நேரத்தில் அந்த ரத்தத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ரத்தத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஓ உம்முடைய ரத்தம் வாழ்க. ஓ ஸ்தோத்திரம். ஆபிரகாமே ஆண்டவரே, எங்களுக்கு ஆபிரகாமின் தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஓ ஆபிரகாமுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி முடித்தவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திர. வாக்கு தத்தங்கள் அவைகள் தாமதிக்கலாம், அவைகள் ஒரு நாளோ அது எங்களுக்கு நடைபெறாமல் இருக்காது ஆண்டவரே. எங்களுக்கு எல்லா காரியங்களை தாமதித்தாலோ அவைகளை ஜெயமாய் முடிய பண்ணுகிற தேவன், அவைகளை ஜெயமாய் தங்க பண்ணுகிற தேவன். இந்த கால நேரத்தை அந்த கிருபை நினைத்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக. காலைதோறும் உமது கிருபை புதியதல்லவோ, காலைதோறும் உமது கிருபை புதியதல்லவோ.
கிருபையா நீதமும் என்னை சூழ்ந்து கொள்ளுமே. புதிய கிருபையால் நீதமும் என்னை சூழ்ந்து கொள்ளுமே. காலைதோறும் உமது கிருபை புதியதல்லவோ. காலைதோறும் உமது கிருபை புதியதல்லவோ. புதிய கிருபையால் தினமும் என்னை சூழ்ந்து கொள்ளுமே. புதிய கிருபையால் நிறமும் என் அன்பே ஆராதனை அழகே ஆராதனை அன்பே ஆராதனை அழகே ஆராதனை. அதிகாலை நேரமே அப்பாவும் பாதமே. அதிகாலை நேரமே அப்பாவும் பாதமே. அமர்ந்து நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். அமர்ந்து நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். அன்பே ஆராதனை அழகே ஆராதனை அன்பே ஆராதனை அழகே ஆராதனை. பூமிக்கு வானம் உயரம் போல கிருபை பெரிதல்லவோ. பூமிக்கு வானம் உயரம் போல கிருபை பெரிதல்லவோ. பெரிய கிருபையால் நீதமும் என்னை சூழ்ந்து கொள்ளுமே. பெரிய கிருபையால் நீதமும் என்னை சூழ்ந்து கொள்ளுமே. அன்பே ஆராதனை அழகே ஆராதனை அன்பே ஆராதனை அழகே ஆராதனை. அதிகாலை நேரமே அப்பாவும் பாதமே. அதிகாலை நேரமே அப்பாவும் பாதமே. அமர்ந்து நான் ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன்.
அமர்ந்து நான் ஆராதனை செய்கிறேன் அன்பே ஆராதனை அழகே ஆராதனை அன்பே ஆராதனை அழகே ஆராதனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ இந்த கால நேரத்தில் நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ உம்முடைய அன்பை ருசித்தவர்களாக, உம்முடைய அன்பிலே ஆண்டவரே பருகினவர்களாக, ஓ உம்முடைய அன்பை நினைத்து ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உம்முடைய அன்புக்காய் நன்றி, உம்முடைய அன்புக்காய் நன்றி. ஓ எங்கள் மீது வைத்திருக்கிற தயவுக்காய், இரக்கங்களுக்காக, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே. ஓ தாயுடைய அன்பை காட்டிலோ, தகப்பனுடைய அன்பை காட்டிலோ விலையேற பெற்றதான அன்பு, ஓ எங்களை நேசிக்கிறதான ஒரு அன்பு, ஆண்டவரே எங்களை புறம்பே தள்ளாத அன்பு. ஓ நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கசப்பா இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையில ஓ மதுரமாய் வந்ததான் நம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உம்முடைய அன்பை நினைத்து நாங்கள் அந்த கால நேரத்தில் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக நன்றி அப்பா, உம்முடைய அன்புக்காக நன்றி. ஓ இந்த கால நேரத்தில் ஓ உம்முடைய அன்பை நாங்கள் ருசித்து பார்க்கிற ஆண்டவரே. அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரம் இந்த கால நேரத்தில் உம்மை கண்டடையத்தக்கதான ஒரு இருதயத்தை, உம்முடைய கண்டடையத்தக்கதான சமயத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நேற்று பார்த்தவர்கள் எங்களோடு இந்த நாட்களில் இல்லை ஆண்டவரே. ஓ அவர்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் உம்முடைய அனாதி தீர்மானத்தின் பிரகாரம், அனாதி இரக்கத்தின் பிரகாரம் எங்கள் இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. ஓ பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு கிருபைகளை எங்களுக்கு அளித்திருக்கிறதான தேவன், அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறதான தேவன், எனக்கு அடங்காத நன்மைகளை செய்திருக்கிறவரே. ஓ உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளை நாங்கள் நினைத்து இந்த கால நேரத்தில் உள்ளத்தினால நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் மகிமைப்படுவீராக. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே.
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம், எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாக மாறி போகும். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். வியாதியின் வறுமை எல்லாம், வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவோம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு, எங்களுடைய இருள் நீங்குவதற்கு, எங்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாவதற்கு, ஓ ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வியாதிகள் வறுமைகள் நீங்குவதற்கு, ஓ உம்முடைய ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே. உம்முடைய ஒரு வார்த்தை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஓ உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ கண்ணீரை மாற்றுகிறதான தேவ, ஓ
துக்கங்களை மாற்றுகிறதான தேவர் எல்லா ஆண்டவரே உம்முடைய ஒரு வார்த்தையினாலே ஆகும், உம்முடைய வார்த்தையினாலே எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எரிகோவின் தடைகள் எல்லாம் அவைகளை துதிகளாய் மாற்றுகிறதான தேவர் இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா தடைகளும் ஆண்டவரே அவைகள் துதிகளாய் மாறட்டும், அவைகள் துதிகளாய் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஒளியான இருளான வாழ்க்கையை கர்த்தர் ஒளியாய் மாற்றுவீராக ஆண்டவரே. எந்த இடங்கள் நாங்கள் துவண்டிருக்கிறோமோ, எந்த இடத்துல எங்களுடைய வாழ்க்கையில ஒளி ஆண்டவர் இல்லாமல் இழந்திருக்கிறோமோ, எந்த இடங்கள் எங்கள் துக்கத்தினால் அமர்ந்திருக்கிறோமோ, எந்த இடங்கள் எங்களை காரியங்கள் சூழ்ந்திருக்கிறதோ, ஓ ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த காரிருள்களை எங்களை விட்டு எடுத்து போடுவீராக. ஓ அந்த காரிருள் எங்களை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. ஓ நீங்கட்டும் நீங்கட்டும் நீங்கட்டும். ஓ விடுதலையோடுமே நாங்கள் ஆராதிக்கத்தக்கதாக, விடுதலையோடுமே நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு இந்த கால நேரத்தில் உதவி செய்வீராக ஆண்டவரே, உதவி செய்வீராக. ஓ உதட்டளவு அல்ல ஆண்டவரே, உள்ளளவு நாங்கள் துதிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை உதவி செய்யுங்கப்பா. ஓ உள்ள ஆழத்திலிருந்து நாங்கள் துதிக்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு இந்த கால நேரத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் சபிக்கிறோம். ஓமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறதானே பர்வதத்துக்கு நேராக இந்த காலை நேரத்தில் ஓ நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஒத்தாசை அனுப்புகிறதான பர்வதங்களுக்கு நேராக ஓ இந்த காலை நேரத்தில்ப்பா எங்களுடைய கண்கள் நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஓமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர் நீ நல்லவர். உம்முடைய கிருபையை நாங்கள் எண்ணி போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் எண்ணி உயர்த்துகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தினை மகிமைப்படுத்துவீராக மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒத்தாசை உம்மிடம் மட்டுமே உண்டையா, ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் நீதானே. ஒத்தாசை உம்மிடம் மட்டுமே உண்டையா, ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் நீதானே. வேறெங்கும் அதை நான் வீணாக தேடேனே, வேதனை வேளையில் உம் பாதம் விடுவே. வேதனை வேளையில் வீணாக தேடேனே, வேதனை வேளையில் உம் பாதம் விடுவே. ஒத்தாசை உம்மிடம் மட்டுமே உண்டையா, ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் நீதானே. நீங்க சொல்லுங்க. ஒத்தாசை உம்மிடம் மட்டுமே உண்டையா, ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் நீதானே. வேறெங்கும் அதை நான் வீணாக தேடேனே, வேதனை வேளையில் உம் பாதம் விடுவே. வேறெங்கும் அதை நான் வீணாக தேடேனே, வேதனை வேளையில் உம் பாதம் விடுவே. ஒப்புவித்தேன் என்ன என்றும் ஒப்பில்லா சேவை செய்திடவே. ஒப்புவித்தேன் என்ன என்றும் ஒப்பில்லா சேவை செய்திடவே. ஒப்பற்ற அழைப்பை எமக்கு ஈந்தீர், ஒப்பில்லா இயேசுவே உம்மை பின்பற்று. ஒப்பற்ற அழைப்பை எமக்கு ஈந்தீர், ஒப்பில்லா இயேசுவே உம்மை பின்பற்றுவே. ஒப்புவித்தே என்ன என்றும் ஒப்பில்லா சேவை செய்திடவே. ஒப்புவித்தே என்ன என்றும் ஒப்பில்லா சேவை செய்திடவே.
ஒப்பற்ற அழைப்பை எமக்கு ஈந்தீர். ஒப்பில்லா இயேசுவே உம்மை பின்பற்றுவே. ஒப்பற்ற அழைப்பை எமக்கு ஈந்தீர். ஒப்பில்லா இயேசுவே உம்மை பின்பற்றுவே. ஒத்தாசை உம்மிடம் மட்டுமே உண்டையா. ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் நீதானே. ஒத்தாசை உம்மிடம் மட்டுமே உண்டையா. ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் நீதானே. வேறெங்கும் அதை நான் வீணாக தேடேனே. வேதனை வேளையில் உம் பாதம் விடுவே. வேறெங்கும் அதை நான் வீணாக தேடேனே. வேதனை வேளையில் உம் பாதம் விடுவே. ஒப்புவித்தே என்னை என்றும் ஒப்பில்லா சேவை செய்திடவே. ஒப்புவித்தே என்னை என்றும் சேவை செய்திடவே. ஒப்பற்ற அழைப்பை எமக்கு ஈந்தீர். ஒப்பில்லா இயேசுவே உம்மை பின்பற்றுவே. ஒப்பற்ற அழைப்பை எமக்கு ஈந்தீர். ஒப்பில்லா இயேசுவே உம்மை பின்பற்றுவே. ஒப்பற்ற அழைப்பை எமக்கு ஈந்தீர். ஒப்பில்லா இயேசுவே உம்மை பின்பற்றுவே. ஒப்பற்ற அழைப்பை எமக்கு ஈந்தீர். ஒப்பில்லா இயேசுவே உம்மை பின்பற்றுவேனே. ஹல்லேலூயா. அவியானவரே, இந்த கால நேரத்துமே நாங்கள் துதிக்கிறோம். ஒத்தாசை அனுப்புகிறதான பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்கள் நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிற ஆண்டவரே, நாங்கள் அதை வேறெங்கும் தேட முடியாது. எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறதான பர்வதம் நீர் ஒருவரே ஆண்டவரே. உமையை இந்த கால நேரத்தை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். நீரே ஆளுகை செய்வீராக, வழிநடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும். மீ பிரச்சுரம் இயேசு நாம் செபிக்கிறோம் அன்பின் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நம்மளை எழுந்து நின்று வேத வசனத்தை இந்த கால நேரத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தை இந்த கால நேரத்தில் நாம் சேர்ந்து வாசிப்போம். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். என் மகனே, நீ உன் செவி ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்துக்கு புத்தி அமைய பண்ணும் பொருட்டு நீர் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுகிறவர்களாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதலே இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயின்று அறிவும் புத்தியும் வரும். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்திருக்கிறார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாயிருக்கிறார். அவர் நியாயாதியின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அப்பொழுது நீதியையும் நியாயத்தையும் நிதானத்தையும் சகல நல்வழிகளையும் அறிந்து கொள்வாய். ஞானம் உன் இருதயத்தில் பிரவசித்து அறிவு உன் ஆத்மாவை இன்பமாயிருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். அதனாலே நீ துன்மார்க்கருடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழியில் நடக்கிற நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கர்களுடைய மாறுபாடுகளில் களி கூறுகிறவர்களுக்கு மாறுபாடான பாதைகளை கோணலான வழிகளிலே நடக்கிறவர்களுக்கு நீ தப்புவிப்பாயாக. தன் இளம் வயதிலே நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு விடுவாய். அவருடைய வீடு மரணத்துக்கும் அவருடைய பாதைகள்
மரித்தோரிடத்திலிருந்து சாய்கிறது. அவ்விடத்தில் போகிறவர்கள் ஒருவரும் திரும்புவதில்லை, ஜீவ பாதைகளில் வந்து சேருகிறதும் இல்லை. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியில் நடந்து நீதிமான்களின் பாதைகளை காத்து கொள்வாயாக. செவ்வையானவர்களின் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள். துன்மார்க்கரோ பூமியிலே அறுப்புண்டு போவார்கள், துரோகிகளோ அதில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவார்கள். ஆமென். நாம் உட்கார்வோம். நம்ம அமர்ந்த வண்ணமாக அவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து நாம் அவரை பணிந்து கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நேற்று தின ஆராதனைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். பாடல் நேரங்கள், துதி நேரங்கள், ஜெபத்தின் நேரங்கள், இன்னுமாக செய்தி நேரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். கர்த்தர் திரளாக கர்த்தர் ஜனங்களை கொண்டு வந்தார். இயற்கை செயற்கை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு சாதகமாக மாற்றி கொடுத்தார். கர்த்தர் பாராட்டினதான எல்லா நன்மைகளுக்காக கைகளை உயர்த்தி கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பாராட்டினதான எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்து, ஓசர் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்து, பலனை கொடுத்து, இந்த புதிய நாளை காணும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நேற்று தினத்தை கண்டதான எத்தனையோ நபர்கள் இந்த நாளை காலை நேரத்தில் இல்லை. ஆனால் கர்த்தர் தம்முடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் நமக்கு இந்த நாளை காணும்படியான கிருபைகளை செய்து இந்த நாளிலும் நம்ம அவருடைய ஆலயத்திலே வந்து நாம் அவரை பணிந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிறதான அவருடைய உதவிகளுக்காக கைகளை உயர்த்தி கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பாராட்டி இருக்கிறதான எல்லா ஆண்டவரப்ப கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்திருக்கிறதான எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். சுகத்திற்காக, ஜீவனுக்காக, பலனுக்காக உமக்கு நன்றி 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 நன்றி. நன்றியோடு கூட உங்களாங்க துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களாங்க துதிக்கிறோம், நன்றியோடு கூட உங்களாங்க துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். சுரங்கத்தில் ஸ்தோத்திரம் அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கி தவிக்கிற அந்த தொழிலாளர்களை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் அவர்கள் மீட்டெடுக்கப்படத்தக்கதாக அவருடைய குடும்பங்களுக்கு வினைதான அந்த ஆறுதலை, சந்தோஷத்தை ஆண்டவர் தாமே கொடுக்கத்தக்கதாக ஹல்லேலூயா. இதில் இணைந்து பணிபுரிகிறதான ஒவ்வொரு தொழிலாளர்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கத்தக்கதாக, அவளுக்கு வேண்டிய ஞானத்தை ஆண்டவர் கொடுக்கத்தக்கதாக, ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஒவ்வொரு அரசாங்க அந்த அலுவலகர்களுக்கும் ஆண்டவர் வேண்டிய ஞானத்தை கொடுத்து, புத்தியை கொடுத்து ஆண்டவர் இந்த காரியங்களை சரியாய் செய்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டும்படி கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உதவி செய்து நடத்துங்கப்பா, உதவி செய்து நடத்துங்கப்பா, உதவி செய்து நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உலகம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆலயங்கள், 5 விதமான ஊழியர்கள், 5 விதமான ஊழியங்களை செய்கிறதான தேவ ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. தேசம் எங்களும் பட்டணம் எங்களும் உலகம் எங்களும் இருக்கிறதான 5 விதமான ஊழியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த 5 விதமான ஊழியங்களை செய்கிற உடைய ஊழியக்காரர்களுக்காக நன்றி, அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீரே இந்த காலை நேரத்தில் ஆசீர்வதிப்பீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ, நீ நல்லவ. ஒவ்வொரு மிஷனரிகளுக்காக நன்றி, அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி, அவருடைய சபைகளுக்காக நன்றி, அவருடைய ஊழியங்களுக்காக நன்றி. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சபையில் நல்ல வளர்ச்சியை கர்த்தர் தருவீராக. ஒவ்வொரு மிஷனரிகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. அந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு எதிராக உருவாக்கப்படுகிறதான சகல ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் அவைகள் வாய்க்காதே போகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நாளை காலை நேரத்தில் நம்மை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, நம்முடைய சபையை
கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய குடும்பங்களை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே நம்மை பொறுப்பெடுத்து நடத்த வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானபடி இன்னும் நாம் பரிசுத்தத்தில் வளரத்தக்கதாக, தேவ அன்பில் வளரத்தக்கதாக, சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்கத்தக்கதாக, சபைகளில் நாம் நிலைத்திருக்கத்தக்கதாக, பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து நம்ம காணப்படத்தக்கதாக ஆண்டவர் இன்னும் நமக்கு கிருபைகளை கொடுக்கும்படி, பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதான அப்படிப்பட்டதான ஒரு மனவாட்டிகளாக கர்த்தர் நம்மை உருவாக்கும்படி கைகளை உயர்த்தி கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற காட்டிலும் 1000 மடங்கு சபையை ஆண்டவர் எண்ணிக்கையிலும் பரிசுத்தத்தில் வளர்ந்து பெருக பண்ணத்தக்கதாக கர்த்தர் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மருத்துவமனைகளில் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக, தெய்வ ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். வீடுகளில் சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக, தெய்வ ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நேற்று தின ஆராதனையில் நம்ம ஜெபித்த ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருத்தருக்கு வேண்டிய சுகத்தை கொடுக்கும்படி, பலனை கொடுக்கும்படி, நன்மைகளை கொடுக்கும்படி, ஆசீர்வாதங்களை கொடுக்கும்படி, விடுதலை கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தெரு ஓரங்களில் இருக்கிறதான ஜனங்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறதான ஜனங்கள், தெரு ஓரங்களில் உணவுக்காக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள், ஏழையான ஜனங்கள், சோதரி இப்படிப்பட்டதான ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். விசாரிப்பற்றதான நிலைமையில அனாதைகளாக மாற்றப்பட்டு தெருவோரங்கள் ஆங்காங்கே சுற்றி கொண்டிருக்கிறவர்கள், அனாதை விடுதிகளிலே தங்கி இருக்கிறவர்கள், பலவிதமான கொடுமைகளையும் நிந்தனைகளை வேதனை அனுபவிக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக, சிறுவர்கள் முதற்கொண்ட வயோதிபர்கள் வரையிலும் ஒவ்வொரு நபர்களுக்காக, எல்லா வாலிபர்களுக்காக எல்லாரும் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி பார்க்கும்படி கர்த்தர் நம்ம எல்லாரும் கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர்களுக்கு வலதுகை கொடுக்கப்பட்டு அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பப்பட்டது என்று சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோமே. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. காலை நேரத்தில் ஆண்டவரே தரித்திரர்கள் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே உலக பிரகாரமாக தரித்திரமான நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உடைய ரட்சிப்பிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உடைய விடுதலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காலை நேரத்தில் அவங்களுக்கு வேண்டிய உணவு, உடை, உறைவிடங்கள் கிடைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அடுத்த காலை நேரத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அவங்க ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவங்க கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளாக கடந்து வர நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் உதவி செய்து நடத்துவீராக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு தேவ ஊழியக்காரர், அவர் இப்பொழுது தேவ ஊழியக்காரராக இருக்கிறார். ஆனால் அவருடைய அந்த சிறு வயதை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களை குடும்பமாக அவர்கள் பிச்சை எடுக்கிறதான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். குடும்பத்தின் வறுமை, குடும்பத்தின் ஏழ்மை. இங்கே சென்னையில் இருந்து பிச்சை எடுப்பார்களானால் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் தெரியும் சொல்லி டெல்லியில் போயிட்டு அவங்க தாய் தகப்பன் பிச்சை எடுத்து அந்த பணங்களை வைத்து தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்து உருவாக்கினதான காரியங்கள் காணப்படுகிறது. அல்லது நபரை கர்த்தர் சந்தித்தார். அந்த சகோதரனை கர்த்தர் இப்பொழுது ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரராக ஆண்டவர் உருவாக்கி அவர்களை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான நேரத்தில் அவர் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறதான நேரத்தில் ரோட்டு ஓரத்தில் யாராச்சும் குப்பையில் சாப்பாடை போட போனாங்கன்னா அந்த சாப்பாடை எனக்கு தரீங்களா, நான் சாப்பிட்றேன்னு சொல்லி அந்த சாப்பாடை வாங்கி அவர் சாப்பிடுவாரா? இப்படிப்பட்டதான எத்தனையோ வறுமைகளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு. கைகளை உயர்த்தி கர்த்தர் நம்ம எல்லாரும் கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தர் அவர்களை தொட வேண்டும். அவருடைய ஆத்தும அந்த மீட்பு
அது அருமையானது என்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஓ ஸ்தோத்திரம். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஓ சார் பிறவிலேயே சப்பானியாய் பிறந்ததான அந்த மனிதன் ஓ தேவாலயத்தின் வாசலில் இருந்து அவன் அனுதினமும் அவன் பிச்சை கேட்கிறவனாக காணப்பட்டான். ஆனால் பேதுருவும் யோவானும் ஓ சோதரன் இடத்துல அவர்கள் வந்து இயேசுவின் நாமத்தினால் அவனை எழுந்து நடக்க பண்ணின பொழுது அதுவரை பிச்சை எடுத்துக்கொண்டுதான் அவனுடைய வாழ்க்கை மாறினது. ஓ அவன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தான். அவன் துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக கர்த்தருடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலையை மாற்றினார். அதுவரை மற்றவருடைய கைகளை ஏந்தி மற்றவரிடத்தில் கைகளை ஏந்தி பிழைத்தவர் இப்பொழுது அநேகருக்கு அவன் ஆசீர்வாதமாக மாறக்கூடிய ஒரு பாத்திரமாய் கர்த்தர் அவனை மாற்றினார். கைகளை உயர்த்தி கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இது போல அவனுடைய தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கத்தக்கதாக கைகளை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஏழ்மை நிலையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக, அவர்களை ரட்சிப்பீராக, அவர்களை பரலோகத்திற்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லுங்க. ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. டிசம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கிறதான எல்லா நிகழ்ச்சிகளை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். சில கேரல் ரவுண்ட் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வீடுகளுக்கும் கேரல் ரவுண்ட் போகும் பொழுது அங்கே பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிறதான புதிய ஆத்மாக்கள் அவர்களும் எங்கள் வீட்டுக்கும் ஜோமனை வாங்கன்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு அழைப்புதல் கொடுக்கணும். இதன் மூலமாக அந்த ஜனங்கள் சந்திக்கப்படத்தக்கதாக, அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படத்தக்கதாக, அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படத்தக்கதாக அதற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் உதவி செய்து நடத்துங்கப்பா, உதவி செய்து நடத்துங்கப்பா. வருகிற 1ஆம் தேதி நடைபெற இருக்கிற வாக்குத்தத்த ஆராதனைகளுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் சபைக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுக்கும்படி வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கத்தக்கதாக சபைக்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக இந்த 11 மாதங்களும் நடத்தினதான் ஆண்டவர் வருகிற 12வது மாதத்தில் அவரே நம்மை பொறுப்பெடுத்து நடத்தத்தக்கதாக கைகளை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீரே பொறுப்பெடுத்து நடத்துவீராகப்பா, நடத்துவீராகப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. 1வது வாரம் நடைபெறுகிற திருவிருந்து ஆராதனைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அன்று மாலை நடக்கிறதான சிறு பிள்ளைகள் அந்த 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 கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே இந்த ஊழியங்களா கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கத்தக்கதாக கைகளை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துமஸ் ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, ஞானஸ்தான ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி திரளான ஜனங்கள் கிறிஸ்துமஸ் ஆராதனையில் வந்து பங்கெடுக்கும்படி ஞானஸ்தான ஆராதனையில் திரளான ஜனங்கள் பங்கெடுக்கத்தக்கதாக ஹல்லேலூயா. அதே போல வருட இறுதியில் வல்லவரை பாதத்தில்ங்கிறதான அந்த ஜெபங்களை கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் தாமே நம்முடைய மத்தியில் நல்ல தெய்வ ஊழியர்களை கர்த்தர் கொண்டு வந்து அவர்களை பயன்படுத்தத்தக்கதாக புதிய வருட பழைய வருட ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கத்தக்கதாக கைகளை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து சபை முழுவதும் பொறுப்பெடுத்து நடத்துங்க, எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து நீங்கள் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய வசனத்தை தொடர்ச்சியாக நம்ம தியானிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 34வது அதிகாரம் 10வது வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான இந்த வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ கர்த்தரை தேடுகிறதான ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக, அவர்களை பாதுகாக்கிறவராக, அவர்களை வழிநடத்துகிறவராக ஆண்டவர் அவர் காணப்படுகிறார். அப்போ அப்படியானால் கர்த்தரை தேடுகிற எல்லாருக்கும் எந்த ஒரு நன்மையும் குறைவுபடாமல் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்களா என்று சொல்லி பார்க்கும் பொழுது அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் பார்க்க முடிகிறதில்லை. அப்போ இதில் ஏன் அப்படி? அப்போ கர்த்தருடைய வார்த்தைகள் அவைகள் நிறைவேறவில்லையா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவில்லையா என்று சொல்லி பார்க்கும் பொழுது
குறை கத்தரிடத்தில் இல்லை, குறை நம்மிடத்தில் இருக்கிறது என்கிறதை என்ன பண்ண முடியும், நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ இங்கே வசனம் சொல்லுகிறது, கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னப்படாது, ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ அப்படியானால் நாம் கர்த்தரை தேட வேண்டும், நாம் எப்படி கர்த்தரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, வாசிங்க லூக்கா 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி சத்தமிட்டார்கள். பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை தேடி வருகிறதான அந்த காரியங்களை என்னப்படுகிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரை அவர்கள் தேடுகிறார்கள். நம்ம வாசித்த அந்த வசனத்தின் அடிப்படையிலே சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி பார்த்தோம். அப்போது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்கிற அந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே இந்த இடத்துல 10 குஷ்டரோகிகள் அவர்கள் ஆண்டவரை தேடி வருகிறதையும், ஆண்டவரை நோக்கி அவர்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறதையும், ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிறதையும் இந்த வேத பகுதி எனப்படுகிறது சொல்லுகிறது. அப்போ அவர்கள் அவர்கள் தேடி வந்தார்கள். அங்கே நடைபெற்றதான காரியம் என்ன? 14வது வசனம் 15வது வசனம் வாசிங்க. அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். நம்ம நேரத்தை பார்க்கிறோம், தேடி வந்தவர்கள் அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி என்ன பார்க்கிறோம். அப்போ அந்த 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்திலே அவரை தேடி வந்து, இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் போய் உங்களை ஆசாரியனுக்கு காண்பியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அவர்கள் கடந்து செல்கிறதான அந்த நேரத்திலே அவர்கள் போகிற வழியில் தானே அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்கிறதான காரியத்தை என்னப்படுகிறோம் பார்க்கிறோம். அப்போ வசனம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை சபையோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தில் இணைத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ அந்த 10 குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அவர்கள் போகிற வழியில் அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். தேடி வந்தார்கள், அவர்கள் என்ன பண்ணினார்கள், அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் போய் ஆசாரியனுக்கு தன்னை காண்பித்து அனைவரும் தங்களை வீடுகளுக்கு என்ன பண்ணினார்கள், அவர்கள் கடந்து போய் விட்டார்கள். ஆனால் வேத வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிற அந்த காரியம் என்ன? அடுத்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 17வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். 15வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினார். அவருடைய பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார். அவன் சமாரியனாய் இருந்தான். பாருங்க இந்த இடத்துல, அப்ப அவன் சமாரியனாய் இருந்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப அந்த 10 பேர்ல ஒருவேளை அந்த 9 பேர் எப்படி இருந்திருப்பாங்கன்னா அவங்க யூதர்களாக இருந்திருப்பாங்களா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. அப்போ ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்ம சிந்திக்கும் பொழுது, நம்ம தியானிக்கும் பொழுது, அப்போ அவன் எப்படி இருந்தான், சமாரியனா இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மற்ற 9 பேர் ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், அவங்க யூத ஜனங்களாக என்ன பண்ணிருக்கலாம், இருந்திருக்கலாம். அப்போ ஆண்டவர் அங்கே சொல்லும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனை தவிர வேறு ஒருவர் என்ன பண்ணல, வரலையே என்று சொல்லி என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் அங்கே அங்கலாய்க்கிறதான காரியத்தை என்ன பண்ணுகிறோம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ முதலாவது அவன் தேடி வந்தான், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். தேடி வந்தார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். அடுத்தது இவன் ஒருவன் மாத்திரம் என்ன பண்ணினான், அவன் திரும்பி வந்தான். கர்த்தரை அவன் என்ன பண்ணுகிறான், அவன் அங்கே பணிந்து கொள்கிறான். என்ன பண்ணுகிறான், திரும்பி வருகிறான். என்ன பண்ணுகிறான், கர்த்தரை அவன் அங்கே பணிந்து கொள்கிறான் என்கிறதான காரியத்தை என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி முகம் குப்புற அவருடைய பாதத்திலே விழுந்து என்ன பண்ணுகிறான், அவன் அவரை பணிந்து கொள்கிறான். அப்போ அந்த மற்ற யூதர்கள் 9 பேர் இயேசுவை தெய்வமாக அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவினிடத்தில் நாங்கள் போனோம்,
இயேசு எங்களை சுகப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அதோடு கூட அவங்க கடந்து போய் விட்டாங்க. ஆனால் தான் சுகமானதை கண்டு இவர்தான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்தவனாக அந்த சமாரியன் அவன் திரும்பி வந்து என்ன பண்ணுகிறான், ஆண்டவரை அவன் பணிந்து கொள்கிறவனாக என்ன பண்ணுகிறான் இருக்கிறான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நமக்கு கொடுக்கிறதான சுகத்தை பெற்றுக்கொண்டு, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, விடுதலை பெற்றுக்கொண்டு, நன்மையை பெற்றுக்கொண்டு அப்படியே நாம் போய்விடாதபடிக்கு நாம் மீண்டும் திரும்பவும் ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்து, ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்து, ஆண்டோடைய பாதத்துக்கு வந்து நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் அவர் விரும்புகிறார். அடுத்து நம்ம பார்க்கிறோம் 19ஆம் வசனம் வாசிங்க. அதே அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் ஒருவன் மாத்திரம் என்ன பண்ணுகிறான், ஆண்டவருக்கு வந்து நன்றி செலுத்தின பொழுது ஆண்டவருக்கு சொல்கிறதான காரியம், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிறதான காரியங்களை என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். அப்போ அந்த மற்ற 9 அந்த குஷ்டரோகிகள், குஷ்டரோகமாக இருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கவில்லை. இந்த சமாரியனுக்கு என்ன பண்ணுகிறது, ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன, அவன் செய்ததான காரியம், அவன் தேவனை விசுவாசித்தான், தேவனுக்கு அவன் நன்றி செலுத்தினான் என்று சொல்லி என்ன பண்ணுகிறோம் பார்க்கிறோம். அப்போ நாம் தேவனை நாம் தேடி வருகிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அடுத்தது நாம் திரும்பி வந்து தெய்வ சமூகத்தில் அவரை நாம் பணிந்து கொள்கிறோமா, அனுதினமும் நாம் தேவனை பணிந்து கொள்கிறதான காரியங்கள் இருக்கிறதா என்கிறதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அடுத்தது அந்த சமாரியன் தேவனை விசுவாசித்தான், அவன் தேவனுக்கு நன்றி செலுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அந்த காலை நேரத்தில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நாம் சுகத்தை பெற்றுக்கொண்ட பிறகும், விடுதலையை பெற்றுக்கொண்ட பிறகும், நன்மையை பெற்றுக்கொண்ட பிறகும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிறகும் ஆண்டவர் நாம் திரும்பி அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். திரும்பவும் அவருடைய பாதத்தில் விழுந்து நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நாம் அவரை விசுவாசித்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி என்னப்படுகிறார் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நன்றி உள்ள இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் அதில் இங்கே பார்க்கும் பொழுது திரளான ஜனங்கள் வருகிறாங்க, அப்படிதானே? அந்த 10 குஷ்டரோகிகளை போல திரளான ஜனங்கள் வருகிறாங்க. அப்போ அந்த திரளான ஜனக்கூட்டத்தில் மற்ற இடைப்பட்ட நாட்களில் நடக்கிறதான ஜெபங்கள் கூட்டங்களில் யார் வந்து கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வெகு சிலர், சொற்பமான ஜனங்கள் தான் என்னப்படுகிறாங்க வந்து அவங்க கலந்து கொள்கிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட அந்த 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 வெகு சிலர் மாத்திரம் தான் என்ன பண்ணுகிறாங்க, அவர்கள் சபைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காருக்கு என்ன பண்ணுகிறாங்க, அவர்கள் நன்றி உள்ளவர்களாக என்ன பண்ணுகிறாங்க இருக்கிறாங்க. அப்போ மற்றவர்கள் என்ன பண்ணுகிறாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து தனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தால் போதும் என்று சொல்லி அதோடு கூட என்ன பண்ணுகிறார்கள், அவர்கள் கடந்து போய் விடுகிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்போ நாம் என்ன பண்ண வேண்டும், நாம் நன்றி உள்ள இருதயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்னப்படுகிறார் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறையப்படாது. யாருக்கு ஒரு நன்மை குறையப்படாது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு அது உண்மைதான். அதில் எப்படிப்பட்ட ஒரு தேடுதல் தேவை, நன்றி உள்ள இருதயத்தோடு கூட என்ன பண்ண கர்த்தரை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்து வாசிங்க, லூக்கா 17ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அவனை நோக்கி நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாருங்க, அவன் தேவனை விசுவாசித்தான், அவன் தேவனுக்கு நன்றி செலுத்தினான். அடுத்தது அவன் தேவனை விசுவாசித்தான், ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி என்னப்படுகிறார் ஆண்டவங்க சொல்லுகிறார். அவன் அங்கே ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறான். தேவ பிள்ளை என்கிறதான அந்த ரட்சிப்பை என்ன பண்ணுகிறான், அவன் அங்கே பெற்றுக்கொள்கிறாங்கிறத பார்க்குறோம். நீங்கள் அதுக்கு அடுத்து அந்த 17ஆவது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? பாருங்க, அப்ப அந்த குஷ்டரோகியாய் இருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு திரும்பி தேவனுடைய பாதத்தில் வந்து பணிந்து கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்தினதான அந்த சமாரியனை பார்த்ததை ஆண்டவர் கேட்கிறாரு, சுத்தமானவர்கள் மொத்தம் 10 பேர் அல்லவா, மற்ற பேர் எங்கே சொல்லி என்னப்படுகிறார் கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு காலை நேரத்தில் என்ன பண்ணுகிறார், இங்கே கூடி வந்திருக்கிற உங்களை பார்த்து என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் கேட்குறாரு, மற்ற நம்முடைய சபை ஜனங்கள் எங்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ஆண்டவர் கேட்குறார். இணையதளத்து மூலமாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, மற்ற தெய்வ பிள்ளைகள் எங்கே? அப்போ நீங்கள் ஒரு சிலர் மாத்திரம் நீங்கள் என்ன தேடுகிறீங்களே, நீங்கள் ஒரு சிலர் மாத்திரம் நீங்கள் என்ன ஆராதிக்கிறீங்களே, ஒரு சிலர் மாத்திரம் நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறீங்களே, மற்ற 9 பேர் மற்ற ஜனங்கள் எங்கே என்று சொல்லி என்னப்படுகிறார் ஆண்டவர் நம்மை பார்த்து என்னப்படுகிறார், அவர் விசாரிக்கிறவராக கேட்கிறவராக என்னப்படுகிறார் இருக்கிறார். அப்போ நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் வந்ததே பெரும்பாடு, எங்கிட்ட போய் அவங்கள பற்றி தான் கேட்குறீங்களே,
சில இடத்துல காயின்னு சொல்ல மாதிரி என்ன பண்ணுறோம், நம்ம சொல்கிறோம் என் சகோதரனுக்கு நான் காவலாளியா, ஏன்டா போய் அவனை பற்றி கேட்குறது சில என்ன பண்ணுவோம் நம்ம கேட்குறோம். அப்போ அப்படி அல்ல, ஆண்டவர் மற்றவர்களை குறித்ததான பொறுப்பை என்னப்படுகிறார் அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். யார் நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இருக்கிறாங்களோ அவர்களிடத்தில் தான் என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் தன்னுடைய அதாவது பாரத்தை என்ன பண்ணுகிறார் அவர் இறக்கி வைக்கிறவராக என்ன பண்ணுகிறார் இருக்கிறார். அப்போ நம்ம அங்கே அதில் பார்க்கும் பொழுது அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான், கர்த்தர் தன் இருதயத்தில் இருந்ததான பாரத்தை என்னப்படுகிறார் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ அவன் நன்றி உள்ளவன் இருதயம் உள்ளவனாக இருந்தான், கர்த்தரை விசுவாசிக்கிறவனாக இருந்தான். அப்போ அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான், கர்த்தர் அவனுக்கு தன்னுடைய பாரத்தை என்ன பண்ணினார் ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறத அந்த காரியங்களை பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் அவன்கிட்ட சொல்லுகிறான காரியம், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் என்னப்படுகிறது உன்னை ரட்சித்தது. சரிப்பா, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது சொல்லி என்னப்படுகிற சொல்லுகிறார். அப்போ இதே போல் ஆண்டவர் சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லுகிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. வாசிங்க யோவான் 6வது அதிகாரம் 67 68 அந்த வசனங்களை வாசிங்க. யோவான் 6வது அதிகாரம் வசனம் 67 68 வாசிங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்கள் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்றார். நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு என்றான். பாருங்க, இந்த இடத்துல பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்டு, ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை விட்டு அநேகர் என்னப்படுகிறார்கள், பிரிந்து போய் விடுகிறார்கள். இது கடினமான உபதேசம், யார் இதை பின்பற்றுவார் என்று சொல்லி என்னப்படுகிறாங்க, ஆண்டவரை விட்டு பிரிந்து போய் விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருந்தால் என்ன பண்ணுங்க, போய்விடுங்கள் என்று சொல்லி என்னப்படுகிறார். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதான காரியத்தை என்னப்படுகிறோம் நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் சமாரியனை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து போ, உன் விசுவாசம் முன்னே ரட்சித்தது. அப்போ சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் போய்விட மனதாக இருந்தால் என்ன பண்ணுங்க, போங்க சிறந்த என்ன பண்ணுங்க சொல்லுகிறார். அப்போ அந்த நேரத்தில் சீஷர்கள் சொல்வதான காரியம் என்ன, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு என்று சொல்லி என்ன பண்ணுகிறான் அவன் சொல்லுகிறான். அப்போ கர்த்தர் சில நேரத்தில் நம்மை அவர் போக சொன்னாலும் பாருங்க, நகோமியை என்ன பண்ணுகிறாங்க, ரூத்தும் ஓர்பாலும் என்ன பண்ணுகிறாங்க, பின்பற்றி வருகிறாங்க. அப்போ நகோமி அங்கே சொல்கிறாள், என் மக்களை நீங்கள் திரும்ப போங்கள், அப்போ உங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை அவைகளை அமைத்து கொடுப்பதற்கு என்னிடத்துல தகுதி இல்லை, என்னிடத்துல திராணி இல்லை என்று சொல்லி அவள் சொன்ன பொழுது ஓர்பால் முத்தமிட்டு போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ என்ன பண்ணால், விடாமல் பற்றி கொண்டாள். அப்போ அதுபோல் சில நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நடத்துகிறான பாதைகள் அவர் நம்ம எழுந்து போக சொல்லி சொல்வது போல் என்ன பண்ணும், அதை காணப்படும். சரி, நீங்கள் எழுந்து போங்க, உங்கள் வீட்டுக்கு போங்க, உங்களை காரியத்தை செய்யுங்க, உங்களுடைய கடமைகளை செய்யுங்க அப்படிங்கிறது போல என்ன பண்ணுது, அது காணப்படும். அல்ல அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியிலும் பேதுருவை போல சீஷர்களை போல ஆண்டவரே யாரிடத்துல போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு என்று சொல்லி பேதுரு ஆண்டவரை பற்றி கொண்டது போல, சீஷர்கள் கர்த்தரை பற்றி கொண்டது போல நாம் கர்த்தரை பற்றி கொள்வோமானால் ஆண்டவர் தொடர்ந்து நம்முடைய இருதயத்தின் பாரத்தை என்னப்படுகிறார், அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ நான் வந்ததே பெருசு, நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதே பெருசு, நான் ஆண்டவரை பணிந்து கொள்வதே பெருசு, நான் ஆண்டவரை விசுவாசிப்பதே பெருசு. அப்போ இதில் ஆண்டவருடைய பாரத்தை நான் எப்படி சுமக்கிறது நம்ம யோசிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது அவர் தம்முடைய பாரத்தை என்ன பண்ணுகிறார், நமக்குள்ளாக ஆண்டவர் வைக்கிறார். அப்போ யாருக்கு ஆண்டவர் அந்த பாரத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஏசாயா 6வது அதிகாரம் வசனம் 5வது வசனம் 8வது வசனத்தில் நம்ம அங்கே வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு தெரிந்த சம்பவம் தான். வாசிங்க, ஏசாயா 6வது அதிகாரம் வசனம் 5 வசனம் 8 வாசிங்க. அப்பொழுது நான், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமா இருக்கவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்றார். 8வது வசனம் வாசிங்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான். பாருங்க, அப்போ பரிசுத்தம் அடைய என்ன பண்ணினான், ஏசாயாவன் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஏசாயா உயரம் உன்னதமான சிங்காசனத்தை என்ன பண்ணுகிறான் பார்க்கிறான்.
அப்பொழுது பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு முன்பதாக அவனுடைய பரிசுத்தத்தை அவன் பார்க்கிறான். ஐயோ, நான் அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன் என்று சொல்லி என்ன பண்ணுகிறான், அவன் அங்கே ஜெபிக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், தம்முடைய தூதனை அனுப்பி என்ன பண்ணுறார், அவனை ஆண்டவர் சுத்தப்படுத்துகிறார். அப்பொழுது அங்கே நடக்கிறதான காரியம் என்ன, பரிசுத்தமாக்கப்பட்டதான அவனுக்கு பரமனுடைய அந்த பணி எனப்படுகிறது, அவனுக்கு அங்கே அறிவிக்கப்படுகிறது. அந்த பரம பணியை செய்வதற்கு என்னப்படுகிறான் ஏசையா தன்னை அங்கே அர்ப்பணிக்கிறது எனப்படுகிறது நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ அந்த காலை நேரத்தில் அப்போது நாம் ஆண்டவரை பணிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது, ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை போக சொன்னாலும் நாம் அவரை விடாமல் நாம் அவரை பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்தப்படுத்ததான் நமக்கு ஆண்டவர் என்னப்படுகிறார், அந்த பரலோகத்தினுடைய பணிவிடைகளை செய்கிறதான அந்த கிருபைகளை என்னப்படுகிறார் அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஏசாயா இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவார் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுது ஏசாயா தன்னை அர்ப்பணிக்கிறார். ஆண்டவர் இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்புங்க சொல்லி என்ன பண்ணுகிறான், தன்னை அவன் அர்ப்பணிக்கிறான். கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க முடிக்கலாம். யோவான் 21 அதிகாரம் வசனம் 15 வசனத்தை வாசிங்க. யோவான் 21 வசனம் 15 வாசிங்க. அவர் போஜன பண்ண பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களில் அதிகமாக நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார். பாருங்க, இப்போ ஆண்டு நேரத்தில் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, என் அன்பாய் இருந்தால் என்ன பண்ணு, என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை, என்னுடைய ஆடுகளை என்ன பண்ண வேண்டும், நீ மேய்க்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம வாசித்ததான முதல் வசனம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்போ காட்டுக்கு ராஜாவாக இருக்கிற அந்த சிங்கம், அந்த சிங்கத்தின் குட்டிகள் அது என்ன பண்ணுமா, அது கூட தாழ்ச்சி அடைந்த பட்டினியாக இருக்குமா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்னப்படாது, ஒரு நன்மை குறைப்படாது. அப்போ யாருக்கு ஒரு நன்மை குறைப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. கர்த்தர் சுகத்தை கொடுத்தாலும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் திரும்பி வந்து கர்த்தரை பணிந்து கொள்கிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களுக்கு என்னப்படாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. தேவனுடைய ரட்சிப்பை, தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டு தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. தேவனை பணிந்து கொள்கிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. தேவனுடைய பாரத்தை அதை அறிந்து கொள்கிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. அடுத்தது தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்கிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. பரிசுத்தமடைய தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. பரமனுடைய பணியை செய்கிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைப்படாது. தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்களுக்கு என்னப்படாது, ஒரு நன்மை குறைப்படாது. அப்போ தேவனை தேடுதல் என்கிறதான காரியத்தில் இத்தனை காரியங்கள் அடங்கி இருக்கிறது. அப்போ இவர்கள் நம்ம செய்யும் பொழுது ஒரு நன்மை குறைப்படாமல் என்னப்படுவார், கர்த்தர் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் பேதுரை பார்த்து, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயான்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார். அப்போ அன்பாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுக்கிறார், பொறுப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த சமாரியனுக்கு நன்றி செலுத்தும்படி திரும்பி வந்து தேவ சமூகத்தில் பணிந்து கொண்டதான அந்த சமாரியனை பார்த்து ஆண்டவர் கேட்டார், சுகம் பெற்றவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற பேர் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். எனவே ஆண்டவரிடத்தில் யார் நன்றியாக இருக்கிறார்களோ, ஆண்டவரிடத்தில் யார் பரிசுத்தம் அடைவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் தன்னுடைய பாரத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்போ பாரத்தை வெளிப்படுத்தப்பட்டால் மாத்திரம் போதாது, அவர்கள் தேவனிடத்தில் அன்பாய் இருந்தால் மாத்திரமே ஆண்டவருடைய அந்த பாரத்தை அவர்கள் சுமந்து கொண்டு ஆண்டவருக்காக அவர்கள் செயல்பட முடியும். கர்த்தர் நம்மை சுகப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு நாம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, மற்றவர்கள் விடுவிக்கப்பட, மற்றவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. காலையத்தில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு தேடுதலை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரை தேடுகிறவருக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அவ்விதமாக ஆண்டவர் நாள் நாங்கள் தியானித்த இந்த வசனத்தின்படியாய் உம்மை தேடுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, நீங்க செய்த நன்மை வாழ்வில் கோடி கோடி உண்டு. அப்பா, நீங்க செய்த நன்மை வாழ்வில் கோடி கோடி உண்டு. நினைத்த
பார்க்கும் உள்ளம் அது எனக்கு இல்லையே. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு இல்லையே. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. அப்பா, நீங்க செய்த நன்மை வாழ்வில் கோடி கோடி உண்டு. அப்பா, நீங்க செய்த நன்மை வாழ்வில் கோடி கோடி உண்டு. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு இல்லையே. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு வேண்டுமே. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு இல்லையே. நினைத்து பார்க்கும் உள்ளம் அது எனக்கு இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை. தாரும் தேவனே. ஹல்லேலூயா. ஓ பாவங்கள் செய்து மரித்தேன், ஜீவன் தந்தீரையே. பாவங்கள் இருந்த இடத்தில் உம் கிருபை வைத்தீரே. நன்றி சொல்ல ஒரு உள்ளம் தேவை. தாரும் தேவனே என்று சொல்லி இந்த பாடல் வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ தொடர்ந்து இந்த பாடலை உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டில் போய் பாடுங்க. பாடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, நன்றி உள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கப்பா, உம்மை நேசிக்கிற ஒரு இருதயத்தை தாங்கப்பா, பரிசுத்தம் உள்ள ஒரு இருதயத்தை தாங்கப்பா, உடைய பாரத்தை சுமக்கிற, உடைய பாரத்தை நிறைவேற்றுகிற அந்த இருதயத்தை தாங்கப்பா சொல்லி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, நாளை ஆசீர்வதிச்சிங்க, நமக்கு நன்றி. கலந்து கொண்டதான தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இணையதளத்து மூலமாக பார்க்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நன்றி உள்ள ஒரு இருதயத்தை தாங்கப்பா, உம்மை நேசிக்கிற ஒரு இருதயத்தை தாங்கப்பா, பரிசுத்தமாக்கப்பட்டதான ஒரு இருதயத்தை தாங்கப்பா, உம்முடைய பாரத்தை சுமக்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சபை முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதனால திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுகிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. படிப்பின் காரியங்கள், அடர் வேலையின் காரியங்கள், உடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். சபையுடைய ஊழியங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை நிறைய எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.